வணக்கம். வடச்சென்னை படத்தில் வந்து அமீர் ஒரு வசனம் பேசுவார். தம்மா தூண்ட ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே தாங்கி நிறுத்துது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன தையல் மிஷின் ஊசியால் கடந்த வருடம் ஆஸ்திரேலியாவே வந்து அல்லாலப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2018 செப்டம்பர் மாதம் வந்து ஒரு நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. காரணம் என்னென்னா, அவர் சாப்பிட்ட ஸ்ட்ராபெரியில் ஒரு தையல் மிஷின் ஊசி இருந்திருக்கு, அதை விழுங்கியிருக்காரு. அதுக்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறாரு. இந்த செய்தி வந்து அவருடைய நண்பர் வந்து ஃபேஸ்புக்கில் பதிவிடுறாரு. அது பெரிய அளவில் ரீச் ஆகலை. அதுலேருந்து ஒரு மாதம் கழித்து நியூசிலாண்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. பார்த்தா அந்த நபரும் ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்ட்ராபெரியை சாப்பிட்ருக்காரு. அதுலேயும் ஊசி இருந்திருக்கு. இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. ஆஸ்திரேலியாவில் நாடு முழுக்க ஸ்ட்ராபெரிகளில் வந்து தையல் ஊசி இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பெருசாகுதுன்னா, அந்த நிறுவனங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யார் இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சி தந்தீங்கன்னா $1,00,000 வந்து அவங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பக்கம் தனியார் நிறுவனங்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சேர்ந்தவங்களை வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக நியமிக்கிறாங்க. அதில் 60 பேர் கிட்டத்தட்ட டிடெக்டிவ்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் தூக்கி வீசும்படி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் சில சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்ட்ராபெரிஸையும் வந்து தூக்கி வீசிட்டாங்க. சில சூப்பர் மார்க்கெட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 6 பிராண்டு ஸ்ட்ராபெரிகளில் மட்டும்தான் அந்த ஊசி இருந்திருக்கு. ஸோ அந்த பிராண்டு ஸ்ட்ராபெரிஸை மட்டும் நீக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டே இருக்கும்போது பொதுமக்கள்லேயும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரபலம் அடையணும்னு ஆசைப்பட்டு தாங்களாகவே ஸ்ட்ராபெரிக்களை வாங்கி அதில் தையல் மிஷின் ஊசியை வச்சுக்கிட்டு, நாங்கள் வச்சுருக்க ஸ்ட்ராபெரியிலையும் இந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி பொய்யான செய்தி பரப்பி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட வினோதங்களும் உண்டு. இந்த மாதிரி சம்பவம் போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ட்ராபெரியோட உற்பத்தியை நிறுத்துறதுக்கு அந்த விவசாயிகள் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து விற்பனை ஆகலை, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறத தூக்கி வீசாயாச்சு, ஏற்றுமதி வந்து முற்றிலும் நிறுத்தியாச்சு. ஏன்னா பிற நாடுகள் வந்து ஆஸ்திரேலியன் ஸ்ட்ராபெரிஸை இறக்குமதி பண்ணுறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விற்பனையே முடங்கிடுச்சு, உற்பத்தியும் முடங்கிடுச்சு, ஏற்றுமதியும் முடங்கிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக ஆஸ்திரேலியாவில் தலையோங்கி நிற்கிது. ஸ்ட்ராபெரிஸில் மட்டும் இல்லாமல் வேறு சில பழங்கள்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கு. கடைசியாக வந்து நவம்பர் மாதம் வந்து மை ஊட்ரென் அப்படிங்கிற ஒரு பெண், 50 வயது பெண்ணை வந்து காவல்துறையினர் கைது செய்கிறாங்க. அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணோட பூர்வீகம் வந்து வியட்நாம். 20 வருடங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அகதியாக வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் வந்து பழங்கள் பறிக்கிற சூப்பர்வைசராக வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க மேலதிகாரிகள் வந்து அவங்கள திட்டியிருப்பாங்க போல், ஏதோ எரிச்சலோட வகையில் ஏதாவது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்களை நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக ஊழியர்கள்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்காங்க. அவங்க ஆரம்ப புள்ளியாக இருந்தோன்னா அங்கங்கே வந்து அவங்களாவே மக்கள் வந்து ஊசியை பழங்களில் செருகி அது அப்படியே நாடு முழுக்க பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி பழங்களில் சேதாரப்படுத்துறதுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிப்போன்னு முறையாக அறிவித்தாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பொய்யா செய்தி பரப்புகிறாங்க இல்லையா, அவங்களாவே ஊசி இறக்கிட்டு நாங்கள் வச்சுருக்கிறது இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சது. மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு செய்தியில் சந்திக்கலாம். நன்றி.